சாரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அது வேறு பிரச்சனை. இந்த வீடியோவில் மெழுகு டால்னு சொல்லப்படுற நம்ம பிரியங்கா மோகனோட டிராயிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்கள் எல்லோரும் மன்னிக்கணும். அந்த அவுட்லைன் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டோம். அது வந்து ஷார்ட்டில் வீடியோவை போட்டிருக்கோம். நீங்கள் வந்து பார்க்கலன்னா போய் அங்கே செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இந்த பிரியங்கா மோகனுக்கு எப்படி ஷேடிங் பண்ணுறதுங்கிறத மட்டும் பார்ப்போம். ஒன்றும் இல்லை, எப்பயுமே பேசிக்கான நம்ம யூஸ் பண்ணுற ஹெச்பி பென்சில் எடுத்து ஃபஸ்ட்டு டோனை கொடுக்குறோம். ஃபஸ்ட் டோன் அப்படிங்கிறப்போ இந்த ஒயிட்டான ஏரியாவெல்லாம் விட்டுட்டு அந்த ஃபேஸில் இருக்கு இல்லையா, பக்கத்தில் இருக்கக்கூடிய பிக்சரில் அந்த ஃபேஸில் எங்கெல்லாம் அந்த லைட்டான ஷேடிங் இருக்கோ அந்த ஷேடிங்க்கு ஹெச்பி பென்சிலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எங்கெல்லாம் இருக்கோ கரெக்டாக பார்த்து க்ளீனாக கொடுத்து முடிச்சிடணும். இது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பிளெண்டிங் ஸ்டெம்பை எடுத்து நம்ம வழக்கம் போல் செய்கிற மாதிரி அதை ஸ்மஜ் பண்ணி விடணும். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுறப்போ இந்த ஸ்மஜ்ஜிங் டூல் இருக்கு இல்லையா, இந்த பிளெண்டிங் ஸ்டெம்பை வச்சு நீங்கள் ஸ்மஜ் பண்ணுறப்போ கொஞ்சம் திட்டாக வரும். இதுக்கு பதில் நீங்கள் ஏதாவது காட்டன் துணி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது கூட நல்லாயிருக்கும். இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ அந்த கண்ணுக்கு உள்ளார இருக்கக்கூடிய அவுட்லைன் டார்க்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு வந்து 8B போதும் அப்படிங்கிறதால நடுவில் இருக்கக்கூடிய அந்த கருவழிக்கு 8B கொடுத்துட்டு சுற்றி இருக்கிற அந்த ஏரியாக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 6B வச்சு நான் வந்து ஷேட் பண்ணியிருக்கேன். பண்ணி முடிச்சுட்டு அதையும் நான் ஸ்மூத் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த ஐப்ரோஸ் இருக்கு இல்லையா, அந்த ஐப்ரோஸுக்கு ஃபஸ்ட்டு நான் 4B பென்சில் வந்து யூஸ் பண்ணி அந்த லைன்ஸை போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எனக்கு டார்க்கான பென்சில் வந்து 8B போதும் அப்படிங்கிறதால 8B யூஸ் பண்ணி நான் அந்த ஐப்ரோவை முடிச்சிட்டேன். இப்போ இந்த கண்ணாடி இருக்கு இல்லையா, இதுக்கும் நான் வந்து 8B சேம் யூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு டார்க்கஸ்ட் பென்சில் அப்படிங்கிறப்போ 8B போதும் அப்படிங்கிறதால நான் 8B எடுத்துக்கிட்டேன். இதுவே உங்களுக்கு இன்னும் டார்க்காக வேணும்னா நீங்கள் மேலே வந்து 10B போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இந்த ஃபேஸோட ஷேப்பை கொடுத்து முடிச்சுட்டு 2வது டோனான அந்த ஷேடிங் கொஞ்சம் டார்க்காக இருக்கு இல்லையா, 2வது டோன் அது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2B பென்சில் வந்து யூஸ் பண்ணி போட்டாச்சு. இப்போ இந்த முடி இருக்கு இல்லையா, இது முடியோட டேரெக்ஷன் மட்டும் நான் ஜஸ்ட்டு 2B பென்சில் வச்சு அந்த லைன்ஸ் மட்டும் ஜஸ்ட் போட்டுக்கிறேன் ஒரு ரஃப்பாக. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரஃப்பாக நம்ம முடி வரைகிறப்போ அந்த லைன்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனை கவனித்து போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த முடியை வந்து டார்க்னஸ் ஏற்றிக்கலாம். ஓகேங்களா. இந்த முடிக்கும் சேம் நான் வந்து பார்த்திங்கன்னா 8B பென்சில் தான் யூஸ் பண்ணி லாஸ்ட்டாக நான் டார்க் பண்ணிப்பேன். நான் இப்போ வந்து லேயர் பை லேயராக முடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் 8B பென்சில் இல்லை டார்க்கஸ்ட் பென்சில் நீங்கள் முடி வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒரு கான்செப்ட்னா, முடியை பொறுத்த வரைக்கும் அந்த லைன்ஸ் மட்டும் டேரெக்ஷன் கரெக்டாக வர மாதிரி இந்த மாதிரி லைனாக போட்டிங்கனாலே போதுமானது. ஸோ இது சைட் ஃபேஸ் அப்படிங்கிறதால முடி கொஞ்சம் வளைஞ்சிருக்கு. ஸோ அந்த முடியோட வளைவை பார்த்து போட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போது பாதி ஃபேஸ் வந்து நான் வரைஞ்சி முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக அதை நான் வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன் எடுக்கிறப்போ. இப்போ லிப்ஸ் அப்படி தான், சைடில் மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்குது அப்படிங்கிறதால 4B பென்சில் யூஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன். மிச்சம் இருக்கிற இடத்துல வந்து அந்த ஸ்மஜ்ஜிங் டூலை வச்சு நான் ஸ்மஜ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த கழுத்துக்கும் ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் லேயர் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் டோன் இருக்கு இல்லையா, அது வந்து 2B பென்சில் யூஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன். கீழே இருக்கக்கூடிய அந்த சட்டை போட்டிருக்காங்க இல்லையா, சட்டையா அது என்னென்னு தெரியல, ஸ்கூல் ட்ரெஸ்ஸோ என்னமோ, அந்த ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய ஷேடிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஸ்மஜ்ஜிங் டூல் இருக்கு இல்லையா, பிளெண்டிங் ஸ்டெம்ப் வச்சு நான் வந்து ஜஸ்ட் அந்த மாதிரி ஷேடிங் மட்டும் கொடுத்துட்டேன். லைட்டான ஷேடு இருக்குது அப்படிங்கிறதால. மற்றபடி அந்த ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட கோட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 2B பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த டைக்கு சேம் நான் முடிக்கு என்ன யூஸ் பண்ணனோ அதே 8B பென்சில் தான் யூஸ் பண்ணி டையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது டையை விட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு கைக்கு போனோம் அப்படின்னாக்கா அதில் வந்து பார்த்திங்கன்னா கை கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அதாவது ஷேடிங் இருக்கிற இடத்துல கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அந்த கையில் டார்க்கான ஷேடு இருக்குது அப்படிங்கிறதுக்காக டார்க்காக கொடுக்கல, லைட்டான ஷேடு கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கீழே இருக்கக்கூடிய வாட்சோட ஸ்ட்ரிப்பு வந்து நான் டார்க்காக இருக்குது அப்படிங்கிறதால 8B பென்சிலே யூஸ் பண்ணி டார்க்னஸ் பண்ணிக்கிட்டேன். கிட்டத்தட்ட நம்மளோட டிராயிங் முடிஞ்சு போச்சுன்னே சொல்லலாம். அப்புறம் மோனோ0 எரேசர் இருக்குது இல்லையா, இது ரப்பர் வச்ச எரேசர், பென்னு மாதிரியே இருக்கும். ஸோ அது ஆனால் எரேசர் இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வச்சு இந்த ஹைலைட்லாம் இருக்குது இல்லையா, சின்ன சின்ன ஹைலைட்லாம் எங்கே இருக்கோ அந்த ஹைலைட்டை வந்து நான் இன்னும் நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நீடட் எரேசர் எடுத்து இந்த மாதிரி கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய ஹைலைட்டுக்கெலாம் நீடட் எரேசர் யூஸ் பண்ணி நான் வந்து ஹைலைட் கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிராயிங் வந்து முடிஞ்சே போயிடுச்சு. சைடில் இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் எரேசர் வச்சு அழித்து முடிச்சுட்டு சைனாக போட்டு முடிச்சாச்சு. இப்போது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸு. அப்புறம் இது வந்து டிராயிங். கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு நான் வரைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். யூடியூப்க்கு வரைகிறதால ஜஸ்ட்டு அந்த கேமராவோட ஆங்கிள் இருக்கிறதால நமக்கு கொஞ்சம் வாட்ட வராது, வரைகிறப்போ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ ஏதோ ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வரைஞ்சி முடிச்சிட்டேன். நீங்கள் என்னன்ட்டு பார்த்து சொல்லுங்கள்.